துவரம் பருப்பு இது 110 ரூபாய். உளுந்து வந்து இது 120. பச்சை கலந்த மாதிரி இருக்கும் பாருங்க. சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை இருந்தனாவே சாம்பார் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் ரொம்ப திடமா இருக்கும். பருப்பு நல்லா கொஞ்சம் பெரும்பருப்பா இருக்கும். 140 ரூபாய். அது இந்த மசாலா வடையெல்லாம் போடுறாங்களே அது கிலோ வந்து 60 ரூபாய் வரும். கிலோ வந்து 110 ரூபாய் கிலோ. மஞ்சள் வந்து நாங்களே அரைக்கிறோம். நீங்களே அரைக்கிறதா? நாங்களே அரைச்சி சுத்தமா தந்துட்டு இருக்கோம். முகத்துக்கும் போடலாம், சமையலுக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். இது வந்து காட்டு யானம். எல்லாமே வந்து சிறுதானியத்துக்கு வந்து சத்தான தானியம் தான் எல்லாமே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவி ஸ்டோர்ஸ் அங்கே தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மளிகை பொருள் எல்லாமே இருக்குங்க. வீட்டில் சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திணை வகைகள்லாம் நம்ம பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணாங்க பழைய காலத்து இதெல்லாம் வந்து இப்போ மறுபடியும் புதுசாக கொண்டு வந்து எல்லாம் விற்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷனில் இந்த குதிரவாளி, அப்புறம் இந்த அது என்ன மாப்பிள்ளை சம்பவம், சாம வரகு, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். எல்லாமே அதுவும் கம்மி ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே வந்து சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் தான் வந்து மற்ற இடத்துல கிடைக்கிறதோட ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு கிடைக்கும். ஆனால் அங்கேயே எல்லாம் மற்ற இடத்துல ரேட்டெல்லாம் விசாரித்ததோட இங்கே வந்து பார்த்தா அதை விட இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே சூஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இதோட இந்த கடையில் மட்டுமே நம்ம 3வது டைம் வீடியோ போடுறோம். ஏன்னா இந்த கடை வந்து நம்ம சேனலுக்குமே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்குது, நம்ம சேனலுமே இந்த கடைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஏன்னா இதை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக கஸ்டமர்லாம் நம்ம நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாம் கம்மி ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ரேட்டும் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கிறனால தான் நாங்களும் அடிக்கடி இங்கே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் இந்த கடையில் வந்து என்னென்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் தெரியும். சரி, நான் வளவலன்னு பேச விரும்பல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் ஜோதிப்பா. நாங்கள் கடை வந்து ஒரு 40 வருஷமாக வச்சுட்ருக்கோம். மளிகை ஜாமான் எல்லாமே வீட்டு பாட்டிங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்லதாக பெஸ்ட்டாகவே கொடுத்துட்ருக்கோம். இந்த கலர் போடாதது, கலப்படம் இல்லாதது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். போட்ட வீடியோனால ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் கிடச்சிருக்காங்க. நம்ம சேலம் எல்லாமே வெளியூர் எல்லாமே சென்னைக்கு, இது செங்கல்பட்டு, கடலூர் எல்லா ஊருக்குமே போயிட்டுருக்கு. இங்கே நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்குமே ஆர்டர் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இப்போ இந்த வீடியோனால எங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் தான் அதிகமாகிருக்கு. துவரம் பருப்பு பார்க்கலாம்ப்பா. ஓகேங்க. துவரம் பருப்பு இது 110 ரூபாய். ஓகேங்கண்ணா. இப்போ எல்லாமே கொஞ்சம் விலை குறையிற டைமாக இருந்துச்சுன்னா இது வந்து 90 ரூபாய்க்கு வந்துடும். இப்போ திடீர்னு வந்து விலை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இது துவரம் பருப்பு இப்போ 110 ரூபாயில் இருக்குது. 10 ரூபாய். ஆமாம். உளுந்து வந்து இது 120. 120. வெளியில் என்ன ரேட் வருங்கண்ணா? வெளியில் வாங்கினீங்கன்னா 140 ரூபா கிட்ட வரும். 140 ரூபா, 20 ரூபா வித்தியாசம். சரிங்கண்ணா. இது வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து எங்ககிட்ட இருக்கிறது வந்து அன்பாலிஷு. வெளியில் வாங்கினீங்கன்னா முழுன்னு ஒரு மாதிரி பாலிஷாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல் தான். ரொம்ப நாள் நல்லா இருக்குன்றதுக்கோசரம் அது பாலிஷ் பண்ணிடுறாங்க. அது உடம்புக்கு கெடுதல் தான் இது. அப்புறம் இது ஒரு வெரைட்டி துவரம் பருப்பு. பச்சை கலந்த மாதிரி இருக்கும் பாருங்க. சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை இருந்தனாவே சாம்பார் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் வருஷத்துக்கே தர பருப்பு. சரிங்கண்ணா. இது இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் ரொம்ப திடமா இருக்கும். பருப்பு நல்லா கொஞ்சம் பெரும்பருப்பா இருக்கும். 140 ரூபாய். அது 140. தனி குல்பர்காப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார். சாம்பார் வந்து கொஞ்சம் சேர்ந்து வரும். சாம்பார் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயே உளுந்து வந்து இது 130. 130. ஆமா, இது லட்சுமி உளுந்து. ரொம்ப மாவு நல்லா இருக்கும். எப்பவும் போடுறத விட நீங்க உளுந்து கம்மியா போட்டீங்கனாலே போதும், மாவு நல்லா இருக்கும். இது வந்து 110. 110. மளிகை கடைக்காரங்க வாங்கிட்டு போய் 130 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம் இது. இது வந்து கடுகுல கலக்கிற உளுந்து. கடுகுல கலக்கிறது மாவாட்டி விற்கிறவங்களும் வாங்கிட்டு போறாங்க. இது வந்து கிலோ 100 ரூபாய். இது இது வச்சுக்கோங்க. இது வந்து சோம்பு பாருங்க, கொஞ்சம் கூட கலர் இருக்காது. ஆமாமா, இந்த பச்சையா இருக்கும் அப்படியெல்லாம். ஆமா, நிறைய பச்சையா இருந்துச்சுன்னா அந்த சாயம் போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம் நம்ம வாங்குறது. இதுதான் ஒரிஜினல். எங்கேயுமே வாங்க வேண்டாம். இது மிளகு வந்து ஏற்காடு மிளகு. மிளகு சன்னமாக தான் இருக்கும், ஆனால் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல காரமாக இருக்கும். இப்போ ரேட் வந்து 780 ரூபா இருக்கு. இன்னும் கொஞ்சம் விலை ஏறுன்னு சொல்றாங்க. எப்படி என்னன்னு தெரியல. கம்மி ரேட்ல இருக்கு. ஓகே, இப்போ வாங்கினா பெனிஃபிட்ங்கறீங்க. இப்போ வாங்குறதோட பெனிஃபிட்டோட இன்னும் உங்களுக்கு அடுத்த மாசம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய பொருள் நல்லதா வரும். புதுசு நிறைய வரும். சீரகம் சின்ன சீரகம்ப்பா. இது வந்து கிலோ வந்து 290. 290. இது வந்து கருப்பு உளுந்து. இட்லிக்கு போடுறவங்க வந்து இது அப்படியே தோலோடையும் போட்டு ஆட்டுவாங்க. அப்படின்னா கஞ்சி வைக்கிறவங்களும் வச்சுக்குவாங்க. ரொம்ப நல்லதுதான் உடம்புக்கு. இது வந்து வடைப்பருப்பு. ஆமா, இந்த மசாலா வடையெல்லாம் போடுறாங்களே அது கிலோ வந்து 60 ரூபாய் வரும். கிலோ 60 ரூபாய். ஆமா, வடையும் உடையாம ரொம்ப நல்லா இருக்கும்.
இது வந்து சிறுபருப்பு. சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்க பாசி பருப்புங்கிறோம். சரிங்கம்மா. பாசி பருப்புன்னு சொல்லுவோம். பாசி பருப்பு. ஆமா. சரிங்கம்மா. இது வந்து 110 ரூபாய் கிலோ. சின்ன பருப்பா இருக்கும். வெளியில கடைங்கள்ல வந்து பெரிய பெரிய பருப்பா இருக்கும். சரிங்க. பொட்டுக்கடலை 90 ரூபாய் கிலோ. சரிங்க. கோபுரம் கடலை தான் வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேங்க. இது சோடா உப்பு கூட டாடா உப்பு தான் வாங்குறோம். டாடா கம்பெனி பாருங்க. சரிங்கம்மா. டாடா உப்பு தான். டாடா கம்பெனி தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். இது வெந்தயம். வெந்தயம் வந்து 85 ரூபாய். சின்ன வெந்தயம், நாட்டு வெந்தயம். நல்லா இருக்கும். சரிங்க. மஞ்சள் வந்து நாங்களே அரைக்கிறோம். நீங்களே அரைக்கிறதா? நாங்களே அரைச்சி சுத்தமா தந்துட்டு இருக்கோம். முகத்துக்கும் போடலாம், சமையலுக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். ஓகேம்மா. இது வந்து குண்டு பொட்டுக்கல்ல. உடைக்காம கொஞ்சம் புரோட்டீனா இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கு. கிலோ வந்து 95 ரூபாய். 95. வெளிய வாங்குனா என்ன ரேட் வருங்க? 115 ரூபாய் வரும். இது வந்து சின்ன கடுகு. வீட்டுக்கு வந்து சின்ன கடுகு தான் இங்க நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ விலை வந்து 110 ரூபாய் இருக்கு. அடுத்த மாசம் குறையன்னு எதிர்பார்க்குறோம். தேவைன்னா இப்போ வந்து வாங்கிக்கோங்க. வெல்லம் வந்து நாங்க வந்து கலர் போடாத வெல்லம் தான் வாங்குவோம். இந்த கெமிக்கல் கலந்ததுன்னா ஒயிட்டா இருக்கும் வெல்லம். அந்த மாதிரி வெல்லம் நாங்க வாங்குறது இல்ல. நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை, சுக்கு, ஏலக்காய் எல்லாமே போட்டு இது கிலோ வந்து நாங்க 56 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 56. சுத்தமான நாட்டு சக்கரை. சுத்தமான நாட்டு சக்கரை, சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நாங்க வாங்குறோம். அதனால சுக்கு ஏலக்காய் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கீங்க. போட்டுருக்கோம். இது வந்து துவரம் பருப்புலேயே உடசல் பருப்புன்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் கடைக்கெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. கிலோ வந்து 60 ரூபாய். நல்லா இருக்கும். கல்லு கில்லு எதுவுமே இல்லாம நல்லா இருக்கும். இதெல்லாம் கடல மாவு. அவரைப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லா தான் அது. ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடம்பு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும். இதை சாப்பிட்டா உடம்பு பிடிக்குமா? ஓகேங்கம்மா. உடம்பு பிடிக்கும். இது வந்து சீரக சம்பா அரிசி. சீரக சம்பாவா? சீரக சம்பா. சீரக சம்பா வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி நல்லா வாசமா இருக்கும். சரிங்க. இது பேரு தூய மல்லி. அரிசி பேரு தூய மல்லி. இது எதனாலங்க வந்த பேரு? இதெல்லாம் இந்த சத்து மாவுக்காக நிறைய போகுதுப்பா. எல்லாருமே கொஞ்சம் இப்ப நிறைய இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து சிறுதானியத்துல ரொம்ப இறங்கி இருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி மாதிரி கொடுக்குறவங்க, பொங்கல் மாதிரி செய்யறவங்க எல்லாமே ரொம்ப நல்லா செய்யறாங்க. இது வந்து புல்லட் அரிசி. புல்லட் அரிசி. இது வந்து பிரியாணிக்கெல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து காட்டு யானம். இது வந்து காட்டு யானம். எல்லாமே வந்து சிறுதானியத்துக்கு வந்து சத்தான தானியம் தான் எல்லாமே. இது வந்து சாப்பாட்டு அரிசி. இது சாப்பாட்டு அரிசி. இது எவ்வளவு கிலோங்க? கிலோ 60 ரூபாய். கிலோ 60 ரூபாய். நல்லா இருக்குமா? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க. இது வந்து தினை அரிசி. தினை அரிசி வந்து கிலோ 70 ரூபாய். இது அப்படியே தனியா போட்டோம்னா அது லவ் பேர்ட்ஸ், கிளிக்கு எல்லாமே கொடுப்பாங்க. இது அரிசியா இருக்கும்போது நம்ம சாப்பிடுற மாதிரி வரும். நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். சரி. இது வந்து கருங்குருவை. இது ஒரு வெரைட்டி. காட்டு யானம் அது இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தோட இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க. இப்ப நிறைய வந்து யங் ஜெனரேஷன் நிறைய யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது. ஓகேங்க. இது வந்து பொங்கல் அரிசி. பொங்கலுக்கு இது வந்து கருப்பு கவுனி. இதுதான் விலை அதிகமாமா? ஆமா, இதுதான் விலை அதிகம். நீங்க நைட்டு ஊற வச்சு மறுநாள் வேக வச்சீங்கன்னா கூட ஒரு 10 விசில் விட்டீங்கன்னா கூட வேகாது. நீங்க கஞ்சியா வச்சுதான் அரைச்சி கஞ்சியா தான் வச்சு குடிக்கணும். அப்படியாமா? இது வந்து நார்மலா சாப்பாடு மாதிரி செய்ய முடியாது. இருக்கிறதே ரொம்ப சத்தானது. கிலோ எவ்வளவுமா? இது வந்து 150. பரவாயில்லைமா. இது வந்து மொச்சை. ஓகேங்கம்மா. இங்க நம்ம அவரை சொல்றோம், ஒரு ஊர்ல மொச்சைங்கறாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர்லயும் ஒவ்வொரு பேரு. ஓகேங்க. இது ரொம்ப நல்லதுதான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாயுன்னு சொல்றாங்க. வாயு கிடையாது, சாப்பிடலாம். எவ்வளவுமா கிலோ? இது 80 ரூபாய்ப்பா. 80 ரூபாய். ஓகே. இது வந்து வெள்ளை அவரை. வெள்ளை அவரை ரங்கூன் மொச்சன்னு சொல்லுவாங்க. இத நம்மளை விட இந்த கள்ளக்குறிச்சி சைடுலாம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த அவரை தான் மெயினா போடுவாங்க. இப்போ ஃபங்க்ஷன் டைம்லலாம். ஆமா, இந்த சாம்பாருக்கு போடுவாங்களா? ஆமா. சரிங்க. கிலோ வந்து 90 ரூபாய். ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஓகே. இது வெள்ளை கொண்டக்கல்ல, காபுல் கல்லன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஊற வச்சீங்கன்னா ரொம்ப பெருசா வரும். கொஞ்சம் போட்டீங்கன்னாவே நிறைய வரும். அந்த மாதிரி இருக்கும். சத்தானது தான் எல்லாமே. இது வந்து முழு உளுந்து, உடைக்காத உளுந்து.
இது உடைக்காத உளுந்து. உளுந்து. ஓ, உடைக்காதப்ப இப்படித்தான் இருக்குமா? ஆமாப்பா, இப்படிதான் இருக்கும். ஓகேங்க. எனக்கு அதையும் தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். எவ்வளோங்கம்மா இது கிலோ? இது வந்து கிலோ இப்போ 100 ரூபாய் இருக்கு. ஆ. ரொம்ப சத்து மாவு கலந்து அரைக்கும் போதெல்லாம் இது மெயினா தேவைப்படும். தேவைப்படுமா? ஆமா. ஓகேங்கம்மா. கஞ்சி வைக்கிறவங்க வைக்கிறாங்க, இட்லிக்கு அப்படியே போடுறவங்க இருக்காங்க, நிறைய அப்படி பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து பாசுமதி. ஓ, பாஸ்மதி ரைஸ். பாசுமதி அரிசி பழசு 90 ரூபாய் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், நல்லா இருக்கும். 90 ரூபாய்க்காங்கம்மா? ஆமா. பரவாயில்லையே. இது வந்து மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பா. ஆமா. சரி. இது வந்து சிறுதானியத்துக்கு தான். சரிங்க. இது கொல்லாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் இதுதான். உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு இளைக்க வைக்கும். இலக்கி வைக்குமா? ஆமா, கண்டிப்பா வாரத்துல ஒரு 2 முறையாவது சேர்த்துனா ரொம்ப நல்லது. கிலோ வந்து 60 ரூபாய் தான். கிலோ 60 ரூபா தான். நல்லா கிளீனா இருக்கு, நீங்க அப்படியே செய்யலாம். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து வெள்ளை பட்டாணி. வெள்ளை பட்டாணி. இது வந்து நல்லா ஊற வச்சு சுண்டெல்லாம் தாளிச்சாங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். கிலோ வந்து 55 ரூபாய் வரும். சரி. இது வந்து கருப்பு பீன்ஸ். சரி. கருப்பு பீன்ஸ் புளி குழம்பெல்லாம் வைப்பாங்க, இதுல ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சுண்டல் தாளிச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க. இது வந்து சிகப்பு பீன்ஸ் பெருசு. சரிங்க. இது வந்து 130 ரூபா, ராஜ்மான்னு சொல்லுவாங்க நார்த் சைடெல்லாம். சரிங்க. ஆனா நல்லா குழம்பு எல்லாம் வச்சோம்னா பலாக்கொட்டை மாதிரி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து வெள்ளை கொண்டக்கடலை. வெள்ளை கொண்டக்கடலை. ஆமா. என்ன ரேட் வருதுங்க? 75 ரூபாய் வரும். 75. ஓகே. வெளிய வாங்குனா என்ன ரேட் வரும்? வெளிய 90 ரூபாய் வரும். 90 ரூபாய் வரும். சரி. இது நாட்டுக்கல்லை. நாட்டுக்கடலையா? ஓகேங்கம்மா. இது என்ன ரேட்? இது வந்து ஊற வச்சு பச்சையாவும் சாப்பிடுவாங்கப்பா. இது பச்சை பயிறு கம்பு எல்லாம் ஊற வச்சு பச்சையாவும் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது 75 ரூபாய். இது வந்து சாமரிசி. என்ன ரேட் வருது? சாமரிசி இப்ப 90 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 90 ரூபாய். இது எப்படிங்கம்மா? அரிசி மாதிரி செய்வாங்க? பொங்கல் மாதிரி செய்வாங்கப்பா. அப்புறம் கஞ்சி வைப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா எதுவும் தெரியும் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கலந்து போட்டு ஆட்டி வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு தோசையை ஊற்றிடுவாங்க. தோசையை சாப்பிட்டுக்கலாம். ஓ, தோசையை செய்யலாம் அதில். செய்யலாம். இது வந்து பாப்கார்ன் சோளம். என்ன ரேட் வருதுங்க? இது வந்து கிலோ 100 ரூபாய் வரும். கிலோ 100 ரூபாய். இப்போ முதல்ல கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு, இப்பெல்லாம் ஜனங்க நிறைய வாங்கி அவங்கவுங்க வீட்டில் செய்யறாங்க. ஓகேங்க. போன வீடியோலயே சொன்ன மாதிரி ராஜதானி இதுதான். ஓ, இதுதான் நரிப்பயிறு. நரிப்பயிறு. ஆமா. ஓகேங்க. அதெல்லாம் முதல்ல வந்து வறுத்து அரைச்சி வெள்ளைப்பாகு ஊற்றி உருண்டை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து குழம்பு வைக்கிறவங்க சுண்டல் தாளிக்கிறவங்க எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய போகுது இப்போ. இது சோயா பீன்ஸ். சோயா பீன்ஸ் இட்லிக்கு போடுறவங்க, அப்புறம் கோதுமையில கலந்து அரைக்கிறது, ரொம்ப சத்தானது தான் இது. கோதுமை பஞ்சாப் கோதுமை. நாங்க வந்து பஞ்சாப் கோதுமை மட்டும் தான் வித்துட்டு இருக்கோம். 45 ரூபாய் கிலோ. இது பஞ்சாப்ல இருந்து வரதாங்களா? ஆமா, பஞ்சாப் கோதுமை தான் இருக்கு. அங்க இருந்து வரதானே கோதுமை. ஓகேங்களா. அங்க அரிசி இல்லல்ல, அங்க வந்து அரிசி வந்து புல்லட் அரிசி அந்த மாதிரி தான் அங்க விளையுது. இது வந்து இங்க விளையுது. பச்சை பயிறு. பச்சை பயிர் பாருங்க, கிளீனா இருக்கும். 110 ரூபாய். நல்லா ஷைனிங்காவும் இருக்கும். இது வந்து சின்ன பயிர் தான், பெருசு நாங்க வாங்கி விக்கிறது இல்ல. பெருசு வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது, அதனால பெருசு வாங்கி. சின்னதா டேஸ்ட் இருக்குமா? சரி சரி. இது வந்து கம்பு. சரிங்க. இது என்ன ரேட் வருது? கம்பு வந்து 40 ரூபாய். அது 40 ரூபாய். ஓகே. ஊற வச்சு கழுவி கொஞ்ச நேரம் தட்டுல போட்டு ஆற வச்சு மிக்ஸில போட்டு அரைச்சோம்னாவே நல்லா இருக்கும். நம்ம வீட்லயே வந்து சாதம் செஞ்சுக்கலாம். இது வந்து மக்காசோளம். மக்காசோளம் மாட்டுக்கும் ஆகுது, சத்து மாவுக்கும் போகுது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது. சரிங்க. இது வந்து வெள்ளை சோளம். வெள்ளை சோளம். சரிங்க. என்ன ரேட்? எல்லாம் வறுத்து சாப்பிடுறாங்க. கொஞ்சம் பேர் வந்து சத்து மாவுக்கு நிறைய கலக்குறாங்க. 43 ரூபாய். 43 ரூபாய். ஓகே. இது என்னதுங்கம்மா? இது வந்து குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அரிசி. ஆமா. இது என்ன சார்? இது பொங்கல் மாதிரியா இல்ல? சத்து மாவு. சத்து மாவு. ஓகே. இது வந்து சிகப்பு அவல். 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 அவல்ல ரெண்டு இது இருக்கா? வெள்ளை சிகப்பு. வெள்ளை அவல் காட்றேன். சரிங்க. இது வந்து சிகப்பு அவல். சரிங்க. என்ன ரேட் வருது? இது வந்து 70 ரூபாய் வரும். 70 ரூபாய். இதெல்லாம் எப்படிங்க அந்த சாப்பாடு மாதிரி எல்லாம் செய்வாங்களா? ஊற வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு போட்டு உப்புமா மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். உப்புமா மாதிரி. ஓகே. இது வந்து பானிபூரி. பானிபூரி கிலோ வந்து 100 ரூபாய். கிலோ 100 ரூபாய் தான். ஆமா. ஓகேங்க. இது அவங்கவங்க வீட்ல வாங்கி போய் பொரிச்சு எல்லாமே செஞ்சுக்கறாங்க. அவங்களே செஞ்சுக்கறாங்க. சரி. இது வந்து மோர் மிளகாய். மோர் மிளகாய்.
ஓ ஓகேங்க. இந்த மோருக்கெல்லாம் சாப்பிடுவாங்களா அதுவா? தயிர் சாதத்துக்கு எல்லாமே இது சுண்டக்காய் காம்பினேஷனோட ரொம்ப நல்லா இந்த இருக்கும். கம்மங்கூழ் கடையில ஆமா. வச்சிருப்பாங்களே பார்த்துருக்கேன். அது வந்து சிப்பி அப்பளம். இது சிப்பி அப்பளமா? ஓ சிப்பி மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா. சரிங்கம்மா. இது வந்து தக்காளி. ஓ இது தக்காளி டேஸ்ட்ல வருமா? தக்காளி அப்பளம் பேரு தக்காளி அப்பளம் காரமா நல்லா இருக்கும். காரமா இருக்கும். அது வீல். இது வீல் ஸ்டிக்ஸா? ஓகே. இது எவ்வளவு கிலோ? அது 70 ரூபா. 70 ரூபா. பரவாயில்லைங்கம்மா. அதெல்லாம் வந்து அது இதெல்லாம் பாஸ்தா. பாஸ்தா. சங்கு பாஸ்தா இது. அது முறுக்கு பாஸ்தான்னுவாங்க. ஓகேங்கம்மா. இது என்னதுங்கக்கா? இது கோதுமை அவல். அது கோதுமை அவலாங்கக்கா? கோதுமை அவல் கோதுமை ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பால்ல ஊற வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தனியாவே சாப்பிடலாம். ரொம்ப சத்தா தான் இருக்கும். சரிங்க. அது ஜவ்வரிசி. 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 இது என்ன ரேட் வருது? 80 ரூபா வருது. 80 ரூபா. சரிங்க. அது பூண்டு வத்தல். இது என்ன குடல்? அது வந்து பூண்டு வத்தல்ப்பா. பூண்டு காரமா நல்லா இருக்கும். பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். சரிங்க. இது ஆனியன். இது ஆனியன். ஆனியன். ஓகேங்க. இது காஷ்மீர் மிளகாய். காஷ்மீர் மிளகாய் இருக்குன்னா இது என்ன ரேட் வருதுங்கம்மா? இன்னைக்கு விலை 430 ரூபா வருது. 430 ரூபா. மிளகாயிலே விலை அதிகம். விலை அதிகம். சரிங்க. அப்புறம் இந்த மிளகாய் வந்து ஆந்திரா மிளகாய். ஆந்திரா மிளகாவா? ஆமா. இது என்ன ரேட் வருது? 250. 250. திடீர்னு விலை ஏறி இருக்கு. குறைஞ்சாலும் குறையலாம். குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது பேட் ஹார்ட் எல்லாம் கலந்த மாதிரி. சரி. ஓ நிறைய ஷேப்ல இருக்கு. ஆமா. பேட் நல்லா பொரிஞ்சாலும் பெருசு பெருசா வரும். நல்லா இருக்கும். ஓகேம்மா. இது எவ்வளவு கிலோ? 90 ரூபாய் கிலோ. 90 ரூபாய். சரி. இது வந்து ஆமணக்கு விதை கொட்டமுத்துன்னு சொல்லுவோம் நம்ம. சரி. அது வந்து 110 ரூபாய் கிலோ. 110 ரூபாய். 110 ரூபாய். மாவாட்டி விக்கிறவங்க இந்த குழந்தைங்க எல்லாம் விளக்கெண்ணெய் சேர்த்த மாட்டேங்கிறாங்கல்ல. அதுக்காக இட்லிக்கு போடுறவங்க அதை கலந்து போடுறாங்க. சரிங்க. குண்டு மிளகாய். குண்டு மிளகாய். இது என்ன ரேட்? குண்டு மிளகாய் 270 ரூபா. 270 ரூபா. சரிங்க. எல்லாமே மிளகாலாம் கொஞ்சம் விலை குறையுன்னு எதிர்பார்க்குறோம். பார்த்துக்கலாம். அது சின்ன ஜவ்வரிசி. சின்ன ஜவ்வரிசி. ஓ ஜவ்வரிசிலே 2 சைஸ் இருக்கு. ஆமா. அது மொத காமிச்சது பெருசு, சின்னது. அது பெருசு. ஓகேங்க. மீல் மேக்கர் பாத்துக்கோங்க. மீல் மேக்கர் என்ன ரேட் வருங்க? மீல் மேக்கர் 110 ரூபா. 110 ரூபா. நாங்க வந்து இந்த சக்தி கம்பெனி தான் வாங்குறோம். இது தண்ணியில போட்டாலுமே கரையாது. ரொம்ப நல்லா இருக்கும். இது தண்ணியில போட்டா கரையாதா? பரவாயில்லைங்க. தனியா பாத்துங்க. தனியா வந்து இன்னைக்கு ரேட் 150 ரூபா. 150. சரிங்க. விலை எல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு. குறையுன்னு எதிர்பார்க்கறோம். சரிங்க. வாங்க. ஓ இது வெள்ளை வளம். ஆமா இதான் வெள்ளை. நான் பார்த்தது சேகப்பாவல். ஓகே. இது வந்து இப்ப சக்தி மசாலா ஐட்டம் எல்லாம் விலை சொல்றேங்க. சரிங்கம்மா. சக்தி மசாலா வந்து இதுல எம்ஆர்பி வந்து 207 ரூபாய் போட்டு 207 போட்டிருக்கு. நாங்க கொடுக்கிறது வந்து 120 ரூபாய். 120 ரூபாய். கிட்டத்தட்ட 100 ரூபாய் கம்மியா கொடுக்குறீங்க. ஓகேங்கம்மா. இது மல்லித்தூளுங்கம்மா எம்ஆர்பி வந்து 180 ரூபாய் போட்டிருக்காங்க. நாங்க கொடுக்கிறது 105. 105 தான். இதுவும் 75 ரூபாய். 75 தான். சக்தி மட்டும் தான் விக்கிறோம். வேற எதுவும் விக்கிறது இல்ல. பிராண்டட் மட்டும் தான். பிராண்ட் அது மட்டும் தான் விக்கிறோம். ஓகேங்கம்மா. இது மிளகாத்தூள். மிளகாத்தூள் எம்ஆர்பி என்ன 230 ரூபாய் போட்டிருக்கு. இன்னைக்கு நாங்க 135க்கு தந்துட்டோம். 135. இதுவும் 100 ரூபாய் டிஃபரண்ட் வருது. இவங்க எதுவும் ஆஃபர் கீஃபர் எதுவுமே தர மாட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு தான் எங்களுக்கு விற்க பிடிக்குது. வரவங்களும் அதான் கேக்குறாங்க. ஓகே. பொருளோட தரம் தானே முக்கியம். இது 332 ரூபாய் போட்டிருக்கீங்க. இது வந்து 210 ரூபாய்க்கு. 210 ரூபாய். 120 ரூபாய் கம்மியா தரீங்க. எல்லாம் எம்ஆர்பியோட ஓரளவுக்கு தான் கம்மியா தருவாங்க. நீங்க இந்த அளவுக்கு கம்மியா தரீங்க. இது டிமார்ட் அது மாதிரி எல்லாம் போனா ரேட் ஜாஸ்தி வரும். இது சாம்பார் பொடி. சரிங்க. சாம்பார் பொடி என்ன ரேட்னு பாருங்க. இது 290 ரூபாய் போட்டிருக்கீங்க. நாங்க வந்து 165 கொடுக்கிறோம். 165. 130 ரூபாய் கிட்ட டிஃபரண்ட் வருது. பரவாயில்லைங்களா. சிக்கன் மசாலா 150 நாங்க தர விலை. இதுல போட்டு பாருங்க. 248 ரூபாய் போட்டு 150 ரூபாய்க்கு தரீங்க. பரவாயில்லைங்களா. எல்லாமே ரேட்டு நிறைய டிஃபரண்ட் வருதுங்கம்மா. ராகி மாவு. ராகி மாவு. ஓகேங்கம்மா. எல்லாமே சக்தி தான். சரிங்கம்மா. எம்ஆர்பி ரேட்டு 50 போட்டிருக்குது. நீங்க என்ன ரேட் தரீங்க? நாங்க 38. 38. ஓகேங்கம்மா. எல்லாமே இப்ப நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே பிராண்டட் தான். பிராண்ட் சக்தி தான். ஓகேங்கம்மா. இப்ப வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். இது வந்து பஜ்ஜி மாவு. சரிங்கம்மா. பஜ்ஜி மாவு வந்து நாங்க கொடுக்கிறது 75. 93 ரூபாய் போட்டிருக்கு. ஓகே. எல்லாமே குவாலிட்டியா தான் பார்த்து தருவோம். அதனால வீட்டுக்கு பயப்படாம நல்லாவே வந்து வாங்கிட்டு. சரிங்கம்மா. வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் ரேட்டுக்கும் பார்த்து போட்டு தரோம். பொருள் நல்லதா போட்டு தரோம். ஓகேங்கம்மா. உங்க நம்பருக்கு கால் பண்ணவே எல்லா டீடைலும் சொல்லிடுறீங்க. ஓகேங்கம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னடா இவன் குறுக்க வந்துட்டான்னு பார்க்காதீங்க. அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவில் காட்ட முடியாது. இன்னும் நிறையா பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா நான் வீடியோவில் காட்டாதது வேணும் அப்படின்னா இவங்களோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அவங்களோட நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே அனுப்பிவிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து என்ன
ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட்டை எழுதி அனுப்பிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரேட்டுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்ல, நம்பி வாங்கலாம். நம்ம சேனல் நம்புகிற மாதிரி இந்த கடையும் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்முருகன்.